மக்களே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு சிறுபருப்பு போட்டு பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு தான் செய்ய போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? இதுதான் பெங்களூர் கத்திரிக்காய். எவ்வளவு சின்னதா அழகா இருக்கு பாத்தீங்களா? நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை சவுச்சவுன்னு கூட சொல்லுவாங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிறுபருப்பை முதல்ல தண்ணியில ஊற வச்சிருங்க. அதுல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அவ்வளவுதாங்க. இதை அப்படியே தூக்கி அடுப்புல வச்சிருங்க. காயை நல்லா கட் பண்ணிக்கோங்க. எப்போ போல அதே தான் கருவேப்பிலை, பூண்டு தட்டினது, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், வேற ஒன்றும் புதுசா போட போறதில்ல. இது எல்லாமே பருப்பு வெந்ததுமே ஒரு கொதி வந்ததும் இது எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க. நல்லா கலக்கி விட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன, எப்பவும் போல தான் தாளித்து சாப்பிட போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துச்சு. இந்த டயத்தில் நீங்கள் அழகாக உப்பு போட்டுருங்க. உப்புக்கு நம்ம தேவையான அளவு, நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் தேங்காய் துருவல், இது தேவைன்னா போடுங்க, வேண்டான்னு விட்டுக்கான போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. எண்ணெயை வச்சிங்களா, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிங்களா, தாளிச்சிங்களா, கருவேப்பிலை போட்டிங்களா, அவன் தலையில் கொட்டினீங்களா, கலக்குன்னு 2 கலக்குனீங்களா, சுவையான கம்ம சிறுபருப்பு பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு ரெடிங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுக்கு இது ரொம்ப நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸும் நிறைய இருக்குது. அதே மாதிரி இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு நாளாவது இல்லை 10 நாளுக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது தோசை, சாப்பாடு எதுக்கு வேணா வச்சுக்கலாம். சப்பாத்திக்கும் டேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, எப்பவும் போல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு பார்க்கலாம். பா.